இடங்களம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பல்வேறு திரைப்படங்களுடைய ட்ரெய்லர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில நேற்று ரிலீஸ் ஆன கென் கெர்னாஸ் அவர்களுடைய இயக்கத்துல அவரே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அனிஷ்மா அனில்குமார் நடிச்சிருக்காங்க, சூரஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு, தேவதர்ஷினி நடிச்சிருக்காங்க, மீனாட்சி தினேஷ், அதே மாதிரி பிரியன்ஷி யாதவ், மணிகண்டன், நளினி மேடம் உட்பட பல திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்கிற ஒரு படம் யூத் அப்படின்னு சொல்லி நேற்று அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த யூத் அப்படிங்கிற இந்த படம் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அந்த யூத்ல வர சில பாடல்களையும் அந்த ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. சிம்புவோடைய சில விஷயங்களும் சரி, விஜயோடைய பாடல்களும் சரி, அந்த படத்தினுடைய இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு, இந்த படம் வெற்றி பெறுமா, வாய்ப்பு இருக்கா, இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் கென் கெர்னாஸ் அவருடைய முதல் படம் ஒரு இயக்குனரா எப்படி பண்ண போறா, அந்த இந்த ட்ரெய்லர் ப்ராமிசிங்கா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். நான் உங்க ஹரீஷ் முகத்துல பேசுறதுக்காக பிரியா கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். ஸோ கென் வந்துட்டு நியூ ஃபேஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகரா வந்துட்டு அசுரன் படத்துலயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ரோல் எல்லாம் கிடைச்சது அவருக்கு. ஸோ இது தொடர்ச்சியா இது வரப்போ இது டைரக்ட் இந்த படம் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காருன்றப்போ வந்துட்டு அதுவும் யூத்ன்றதை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த என்ன சொல்றது பள்ளி பருவத்தில் நடக்கும் காதல் அந்த க்ரஷ் அதெல்லாம் கொண்டு வராரு அப்படின்றது பார்க்க போனா இந்த கனாக்கானும் காலங்கள்ல இருந்த நம்மளுக்கு அந்த ஒரு ஹைப் வந்துட்டு இதுல கிடைக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்கூல் டேஸ்க்கு நம்ம மூவ் ஆகுறோம் அப்படின்றதுதான். இதுல 3 காதலிகள் அப்படின்னுட்டுன்னு சொல்லப்படுது அவருக்கு. இது வந்துட்டு ஒரு க்ரஷ்ஷா இன்ஃபேக்சுவேஷனா வாட் எவர் நம்ம பேர் வைக்கிறது தான் அதுக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 3 காதலிகளுக்கு நடுவுல வந்துட்டு கென் அதை என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது ட்ரெய்லர்ல. அண்ட் எவர் யூத் சிலம்பரசன் தான் வந்துட்டு அந்த ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணாரு அப்படின்றப்ப இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் அது. ஸோ இதுல என்ன அப்படின்னா கென்ன எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் மாணவர்கள்ல மாணவிகள்னு சொல்லிட்டுன்னு அதுவும் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள பத்தி எடுக்கிறப்போ வந்துட்டு எனக்கு எதுவும் மாற்றம் தெரியலன்றதுதான். லைக் பழைய கான்செப்டே கொண்டு வர்றாரு. ஏன்னா படம் நம்ம முழுசா பார்க்கல, ஒரு ட்ரெய்லரை வச்செல்லாம் இது பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்தது, முட்டை கலக்கி சாங் எல்லாம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சோ என்ன கொண்டு வராங்க இந்த படத்துலன்றது தெரியாது. இருக்கிற அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல வந்துட்டு எதுவுமே குறை சொல்றதுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு அழகா இருந்தது. தட் லவ் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ இன்னும் மேல சொல்லு அப்படின்றத அந்த ஒரு பையனோட ஒரு ஏக்கம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காட்டினாங்க அப்படின்றது. சில பேருக்கு புரியுமா புரியாதான்றதுனால வந்துட்டு அது சப்டைட்டிலோட போட்டுடுறாங்களா அப்படின்றதும் தெரியல. கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸ் இன்னர் ஃபீலிங்ஸா ஒரு பையன் வெளிப்படுத்துற விஷயம் வந்துட்டு அழகா தெரிஞ்சது அப்படின்றது தான் என்னோட பார்வைக்கு இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? ஃபர்ஸ்ட் எவர் யூத் சிலம்பரசன் சொன்னீங்க. எவர் யூத் சிலம்பரசன் எனக்கு ஆக்சுவலா ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் ஒரு எஸ்டிஆர் ஃபேன். எஸ்டிஆர் வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் கென் அவர்களை வந்து அசுரன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து ரகலபுரத்துல நடிச்ச கென் தான் எனக்கு ரொம்ப பர்சனலான ஃபேவரட்டான ஒரு கென். அப்படின்னா அப்பாவும் மகனுமா அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு காமெடியா போயிருக்கும். அந்த ட்ராக்கே கம்ப்ளீட்டா காமெடியா இருக்கும். கென்னுடைய ரோல் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா காமெடியா இருக்கும். அப்பாவே வந்து கலாய்ப்பாரு, நீங்க போலீஸ்காரன் தானே, நீ அழலாமா அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ அந்த உங்களுக்கு படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் என்னுடைய ட்ராக் காமெடி ட்ராக்லாம் வந்து அந்த ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு. மேபி எதிர்காலத்துல மறுபடியும் கின் அவர்களோட கருணாஸ் அவர்கள் நடிக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான ஒரு காமெடி ட்ராக்ல பண்ணா படம் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கென் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய ஹீரோயின்ஸை தேடினதாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் நடிகைகள் யாருமே அவரோட நடிக்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிறதையும் தன்னுடைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்ததுக்கு பார்த்தேன். என்னை பொறுத்தவரை கென் வந்து இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஹீஸ் அ ப்ராமிசிங் ஆக்டரா நான் பார்க்குறேன். ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய, கண்டிப்பா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கோலோச்சக்கூடிய ஒரு நடிகரா கென் மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
அண்ட் இஸ் அன் ப்ராமிசிங் டைரக்டராகவும் நான் கென்னை பார்க்குறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒரு குழப்பம் இருக்கும். கம்ப்ளீட்டா எந்த டேரக்டராலையும் அவங்களுடைய சப்ஜெக்டை வந்து டச் பண்ணி முடிக்க முடியாது. பட் கென்னுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்கா இந்த படம் பார்க்கலாம், தாராளமா தியேட்டரில் போய் பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ட்ரெய்லருடைய கட்ஸ் எல்லாம் சரி, எந்த சீனை வந்து ட்ரெய்லரில் வைக்கணுங்கிறத வந்து எங்க கற்றுக்கணுங்கிறது வரைக்கும் ரொம்ப அழகா சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. எனக்கு அந்த இடத்துல ஒரு டைரக்டரா கென் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவே கலக்க போற ஒரு டைரக்டரா இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் ட்ரெய்லர் இருக்கு. மூன்று ஹீரோயின்ஸ் மூன்று ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு வகையில என்னை பொறுத்தவரை பாசிட்டிவா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட், ஒரு ஒரு பள்ளி காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டா இருக்க போது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கக்கூடிய அந்த இன்ஃபேக்சுவேஷன்ஸ் ஆகட்டும், க்ரஷ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற ரோல், அதுக்கேற்ற கேரக்டர்ல ஆர்டிஸ்ட் அமையணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் முன்னவே வந்து நம்ம சிறை படத்துல பார்த்திருப்போம், அனிஷ்மா அவங்கள வந்து சிறை படத்துல பார்த்திருப்போம். ரொம்ப அழகா தனக்கு கூடுதல் ரோல அவங்க பண்ணியிருந்தாங்க சிறை படத்துல. இந்த படத்துலையும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அவங்களுடைய முதல் தமிழ் படம் சரி, இரண்டாவது தமிழ் திரைப்படம் இதுவாக தான் இருக்கு. ஸோ ஒரு ப்ராமிசிங் ஆக்டராகவும் அவங்களும் வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக வளர்ந்துட்டு வரப்போ இந்த படம் கூடுதலாக அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி மீனாட்சி தினேஷ் அவங்க வந்து இப்போதான் நான் கேள்விப்படுறேன் அவங்க இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எனக்கு ஐடியா இல்லை, சுத்தமாக ஐடியா இல்லை. பட் அவங்களுடைய ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவருடைய இசை, ஜிவி அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். எனக்கு ஜிவி அவர்களை ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஏஏடி அதில் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்த டைமில் கெஸ்ட் லெக்சராக வரக்கூடிய ஒரு நபராக ஜிவி அவர்கள் இருந்தார். நிறைய ஒகேஷன்ஸில் பார்த்துருக்கேன் ஜிவி அவர்களை. இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு மமதையே கிடையாது. நான் வந்துட்டு பெரிய ஆளுன்ற அந்த ஒரு விஷயமே கிடையாது. என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ரிப்ளை பண்ணாம போறது கிடையாது. ரிப்ளை பண்ண டைம் இல்லைனாலும் ஒரு வாழ்த்து எமோஜி சொன்னாலும், சின்னதாக ஒரு வாழ்த்து சொன்னாலும் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா ஜிவி அவர்கள். கண்டிப்பா எனக்கு ஜிவி அவர்கள்ட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்க ஒரு நபரா ஜிவி அவர்கள் இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனா அதையே வந்து சில வந்து அவரை நம்ப வச்சு ஏமாத்துறதையும் நான் பார்க்கணும். அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் அதை வந்து சில தவறா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஜிவி அவர்கள் கிட்ட ஜிவி அவர்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணும்போது யோசிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான். ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம், பட் ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் வெரிஃபை பண்றது நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இசையில வந்து ஜிவி அவர்களை எனக்கு தெரிஞ்சு அடிச்சுக்கவே முடியாது. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு மியூசிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு ஜிவி அவர்களுக்கு ஏன் இன்னும் ஆஸ்கார் கிடைக்கலங்கிற ஒரு, நேஷனல் அவார்டு வரைக்கும் போயாச்சு, ஆஸ்கார் மட்டும் ஏன் வரல. 1001 கொண்டாடிக்க வேண்டிய படம், அதை வந்து தியேட்டர்ல கொண்டாடாம தியேட்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவிஷன்ல போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை பார்க்க தவறிட்டோமே அப்படின்னு கொண்டாடின காலம்லாம் இருக்கு. அவருடைய மியூசிக்கும் 1001 வந்து அவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு. அப்படியான ஒரு இசையை கொடுத்தவர், அவரை வந்து உரிய அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியன் சினிமா ஆகட்டும் அல்லது உலக தரத்திலே ஆகட்டும் அவருக்கான உரிய அங்கீகாரம் கிடைச்சா சந்தோஷப்படுற முதல் நபராகவும் நான் தான் இருப்பேன். ஜிவி அவர்களுடைய இசையில இந்த படம் ஏற்கனவே வந்திருக்கு நிறைய, இந்த முட்டகிழக்கு சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர்ல வந்திருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதான் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமா இந்த படம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். புதுமுகமா ஒரு ஒரு டைரக்டரா நியூவா ஒரு படம் பண்றாரு. என்னதான் ஒரு நடிகரா இருந்தாலும் டைரக்ஷன்ல வந்து இதுதான் அவருக்கு முதல் படம். அவரை நம்பி நம்ம வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காம
கென்னுக்கு வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் கொடுத்து பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். அது ஜிபி அவர்களுடைய அவருடைய உதவும் தன்மையில இதுவும் ஒண்ணு. பட் என்னன்னா, எந்த மியூசிக் டைரக்டரும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஜிவி அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றாரு அப்படிங்கிறப்போ அதை பாராட்டணும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். பட் வந்து ட்ரெய்லர் ப்ராமிசிங்கா இருக்கு. ட்ரெய்லர் வந்து நம்மளுக்கு ப்ராமிசிங்கா கொடுத்துருக்காங்க. அதான் இருக்கு. அது எந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு தியேட்டர்ல எஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். மக்கள் எந்த அளவுக்கு கென்னை வரவேற்பாங்க அப்படின்னு. எனக்கு கென் கிட்ட இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, கிரேஸ் அவங்களுடைய பேச்சு வழக்கு அப்படியே கென் கிட்ட இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. கிரேஸ் அக்கா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி கென் பேசுறத நான் பார்க்குறேன். கருணாஸ் அவர்கள்கிட்ட நான் நிறைய அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல தொடர்பு இருக்கு. சினிமா ரீதியாகவும் நல்ல தொடர்பு இருக்கு கருணாசனான்ட்ட. பட் கருணாசனான் பேசுறத விட கிரேஸ் அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அதே ஸ்லாங் அதே மாதிரியான பேச்சு வழக்கு அப்படியே வந்து கென் கிட்ட பார்ப்பேன். ஸோ அதனால வந்து பொழைச்சிக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸ்டார்டிங் கிரேஸ் அக்கா ட்ரெய்லர் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா நிறைய யோசிப்பாங்க. ஒரு ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னா நிறைய யோசிப்பாங்க. நிறைய யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இறங்குறதுக்கே முன் வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ கென்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பவே ட்ரெய்லர் வந்துட்டு நளினி அம்மாவோட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் அந்த முகம் மாற்றம், அந்த கிண்டலையும் வந்துட்டு ரொம்ப சீரியஸா பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஸ்டார் அதுல இருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. அடுத்தது தேவதர்ஷினி, அதே லெவலுக்கு தான் தேவதர்ஷினி. தேவதர்ஷினி வந்து ஷீஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. எது கொடுத்தாலும் வந்துட்டு அந்த ரோல்ல ஜஸ்டிஃபை பண்ற ஒரு ஆளு. அதுல ஒரே ஒரு டைலாக் தான். ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டாக்க நம்மள மறந்துடுவான்லன்னா, அப்ப அந்த ஹஸ்பண்டோட பதில் தூக்கத்திலேயே நடக்குது. இது அப்ப ஆண்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்குன்னு பாத்துக்க. அப்ப எங்க அம்மா கிட்ட கூட இப்படிதானே நடந்ததுன்ற அந்த ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அந்த ஒரு காமெடி அழகா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் லைஃப்ல அந்த இன்ஃபாக்சுவேஷனோ க்ரஷோ என்ன சோகால் நேம் நீங்க வைக்கிறீங்களோ அது ஒரு பொக்கிஷம். என்ன சொல்றது, 60 வயசு கிழவிட்டையும் சரி 80 வயசு கிழவன்ட்ட நீங்க கேட்டாலுமே வந்துட்டு அந்த மழலை ஐ மீன் பள்ளி பருவத்தில் வரும் காதல்ன்றது வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு பசுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து இவரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்டா கொண்டு வந்ததுல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஏன்னா இது லைஃப் லாங் இது வரும் அப்படின்றது. அடுத்தது ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேண்டாம். மியூசிக் எல்லாம் அந்த ஒரு ஹைலைட் ஆகட்டும், அவரோட அந்த மியூசிக் அந்த பிஜிஎம்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஆப்டா இருந்தது. நம்ம பர்சனலா வந்துட்டு நிறைய விஷயம் பேசிட்டோம் ஜிவி அவர்களை பத்தி. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி ஒரு ஆஸ்கர் லெவல்க்கெல்லாம் வரணும்ன்றது தான் வந்துட்டு எல்லாரோட எதிர்பார்ப்புமே. இன்னொரு சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம் நம்ம இதுல பேச மறந்துட்டோம் அப்படின்றது தான். அதுல ஒரு ஸ்டைல் ஒண்ணு சொல்லும் அந்த பொண்ணு, எனக்கு தனுஷ் 3 படத்துல பண்ற மாதிரி அந்த முடிய பண்ணோம். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு நிறைய பெண்களுக்கு அது ஒரு கிரேஸ். அது ஆக்சுவலி அது அந்த பண்றது என்னடா இது, எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா கவனிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்களே அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தனுஷ் அந்த படத்துல கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நானு. சோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அதர் ட்ரெய்லர். ஏன்னா 3 பாட்டு வெளியில வந்துருச்சு. சூரஜும் வந்து அப்பாவா பண்ணியிருக்காரு கென்னுக்கு. எனக்கு வந்து சூரஜ் அவர்களுக்கு இந்த ரோல் பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஒரு ஒரு படத்துல இந்த மாதிரியான படத்துல ஜென்சி அவங்ககிட்ட ரீச் ஆகக்கூடிய ஒரு படம் இந்த மாதிரியான படங்கள். இந்த மாதிரியான படங்கள்ல அப்பா ரோல் எடுத்து பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஜென்சி இருக்கக்கூடிய நிறைய படங்கள்ல அப்பாவுடைய ரோல்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன விஜயாண்டனி அவர்களுடைய அந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. தனுஷா அவங்க நடிச்சிருக்காங்க, விஜயாண்டனுடைய அவங்க ஃபேமிலி மெம்பர், அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ஸோ அதில் வந்து பாண்டியராஜன் அவர்கள் தான் அப்பாவை நடிச்சிருப்பாரு. பாண்டியராஜன் அவர்களுக்கு அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஏன்னா பாண்டியராஜன் அவர்களுடைய கனவை வந்து பையன் நிறைவேற்றுறாங்கிற ஒரு சீன் வந்து தியேட்டர்ல பார்த்த எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போனேன் அந்த படத்துக்கு. தியேட்டர்ல பார்க்குற அத்தனை பேரையும் கிளாப் பண்ண வச்சது அந்த சீன். அந்த மாதிரி வந்து இந்த காலத்துல இந்த ஜென்சி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து
இந்த படங்கள் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்றப்போ அது பெரிய அளவு ரீச் ஆகும். சூரஜ் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் இது ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மலையாளம்ல நிறைய பண்ணிட்டாரு. மலையாளம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னொரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய படங்கள் கொடுத்துட்டாரு. தமிழ்ல இது அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல, பட் நிச்சயமா ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண போகுது. கண்டிப்பா ஹரிஷ். 19th ரிலீஸ், மார்ச் 19th ரிலீஸ் படம். ஸோ படம் பார்ப்போம், என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அது விமர்சனம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் போய் தேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணு. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.